Good morning, students. Today we are going to see the geography lesson number 1, India, location, relief and drainage. Learning objectives. To understand the strategic importance of India's absolute and relative location in the world. இந்தியாவின் அமைவிட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்குறோம். Second one, to know the distinct characteristics of major physiographic divisions of India. இயற்கை அமைப்பு பிரிவுகளுடைய தனித்துவ பண்புகளை பற்றியும் பார்க்க போகிறோம். Third one, to compare the regions of Great Indian Plains. இந்திய சமவெளி பகுதியில் ஒப்பிடுறோம், கம்பேரிசன் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட வடிகால் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட், த டிஃப்ரென்ஷியேட் த ஹிமாலயன் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகளுக்கும் தீபகற்ப இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறுகளுக்கும் இடையே உள்ள வேற்றுமையை பற்றி பார்க்க போகிறோம். லெட் அஸ் see the introduction. India is the 7th largest country in the world and second largest country in Asia. இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடாகவும் ஏஷியாவில் 2வது பெரிய நாடாகவும் இருக்குது. It is separated by the Himalayas from the rest of the continent. இது ஏனைய ஏசிய பகுதியிலிருந்து ஹிமாலயாவா ஒரு பிரிக்கப்பட்டு இருக்கிறது. India accounts for about 2.4% of the total area of the world with an area of 32,87,263 square kilometer. உலக அளவில் பார்க்கும்போது 2.4%, அதே சமயத்தில் இதோட பரப்பளவு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. Many of the India states are larger than several countries of the world. இது உலகில் உள்ள பல நாடுகளை விட இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவையாக உள்ளன. நெக்ஸ்ட், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லைகளை பற்றி பார்க்க போகிறோம். India shares its 15,200 kilometer long land frontier with Pakistan and Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, and Bangladesh and Myanmar in the east. Land frontier பார்க்கும்போது நில எல்லையை பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. நார்த் சைடில் சீனா, நேபாள், பூட்டான் அண்ட் ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ் அண்ட் மயன்மார் இருக்குது. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ் 4,156 kilometers, while the shortest border is with Afghanistan 106 kilometers. அதாவது இந்தியா அதிகபட்சமாக பங்களாதேஷோட 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நீள எல்லையாகவும் குறுகிய எல்லை பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் எல்லையை கொண்டு இருக்கிறது. About 6,100 kilometer long coastlines of India is vast on 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea in the west and Bay of Bengal in the east. நமக்கு தெரியும் இந்தியாவோட கீழ்ப்பகுதியில் 3 பக்கங்களால் கடலால் சூழப்பட்டிருக்குதுன்னு. அப்போ அந்த கோஸ்ட் லைனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,100. அதில் ஒரு சைடு அரேபியன் சீயும், அதாவது வெஸ்ட் சைடு அரேபியன் சீயும், ஈஸ்ட் சைடு பே ஆஃப் பெங்காலும், சவுத் சைடு இந்தியன் ஓஷனாலையும் சூழப்பட்டிருக்கிறது. The total length of the coastline of India including the islands is 7,516.6 kilometer. அதாவது இன்க்ளூடிங் ஐலண்ட்ஸ் போத் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் லக்ஷதீவையும் சேர்த்துனோம்னா நம்மளுடைய கோஸ்ட்லைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7,516.6 kilometers. India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Park Strait. அதாவது
நம்மளுடைய இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி தான் பாக் ஸ்ட்ரெய்ட். நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் த வேர்ல்டு. The Indian landmass has a central location between the East and the West Asia, the southward extension of a Asian continent. இந்தியாவோட அமைவிடம் எப்படி இருக்குதுன்னா, கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலையும் ஏசியாவோட தென்பகுதியிலையும் அமைந்திருக்கிறது. The Trans-Indian Ocean routes which connects the countries of Europe in the west and the countries of East Asia provide a strategic central location to India. அதாவது இந்திய பெருங்கடலோட வழிப்பாதை எப்படி இருக்குன்னா, மேற்கிலிருந்து ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. Thus it helps India to establish close trade contact with West Asia, Africa and Europe from the western coast and with Southeast Asia from the eastern coast. அதாவது இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஏசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளை இணைக்கும் பாலமாகவும், கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது. அடுத்து இந்தியா எ சப்கான்டினென்ட். அப்படின்னா சப்கான்டினென்ட்ங்கிறது ஒரு துணைக்கண்டம். இந்தியா along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. அதாவது இந்தியாவோட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், மியான்மார், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா, இது இணைந்து இருக்கக்கூடியது தான் இந்தியா ஒரு தீபகற்பங்கிறோம். அது மட்டும் இல்லை, த ரீஜன் பொசஸஸ் டிஸ்டிங்க்ட் கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், natural vegetation, minerals, human resources, etc. Hence, India is known as subcontinent. அதாவது இயற்கை அமைப்பு, நில அமைப்பு இருக்குது, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள், இது எல்லாமே ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டிருப்பதால் அதனால் இது என்ன நம்ம சொல்கிறோன்னா, இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு லொக்கேஷன் அண்ட் extent. India extends from 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitudes and 68 degree 7 minutes north to 97 degree 25 minutes east longitudes. Hence India is located in the northeastern hemisphere. அதாவது இந்தியாவோட லேட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்தில் இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் வரைக்கும் இருக்கும். லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் வரையிலும் பரவி இருக்கும். அதனால் இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, வடகிழக்கு அரைகோளம் நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகி இருக்குது. The southernmost point of the country is Pygmalion Point or Indra Point, 6 degree 5 minutes north latitude, located in the Andaman and Nicobar Islands. இந்தியாவோட தென்கோடி பகுதியான முன்பு பிக்மேலியன் பாயிண்ட் இல்லைன்னா இந்திரா முனை அப்படின்னு அழைக்கப்படுறது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. அதே மாதிரி த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கேப் கேமரூன், லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி. த நார்தர்ன் பாயிண்ட் இஸ் இந்திரா கோல். இந்தியாவோட தென்கோடி முனை தான் குமரி முனைன்னு சொல்கிறோம், அதுதான் கேப் கேமரூன் இல்லைன்னா கன்னியாகுமரி. அதே மாதிரி நார்தர்ன் பாயிண்ட் இந்திரா கோல், வடமுனையில் இந்திரா கோல் அப்படின்னு அழைக்கப்படுது. அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 3214 kilometer and it extends from Indra Kol in Jammu and Kashmir in the north to Kanyakumari in south. அதாவது நம்மளுடைய இந்தியாவோட வடக்கில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்திரா கோலில் இருந்து தென்பகுதி கன்னியாகுமரி வரையிலும் உள்ள நீளம் பார்த்திங்கன்னா
3,214 kilometers. The east-west extension is 2,933 kilometers and it stretches from Rann of Kutch in Gujarat in the west to Arunachal Pradesh in the east. அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 2,933 கிலோமீட்டர்ஸ். அது எங்கிருந்து எங்கே முடியுதுன்னா ரான் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருந்து வெஸ்டர்ன் சைடில் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஈஸ்ட் வரையிலும் அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்போ நார்த் டு சவுத்து பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டரும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2,900 கிலோமீட்டரும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23°30' north or otherwise call it as 23.5° north passes through the middle of the country, dividing it into two halves as northern temperate and southern tropical lands. அதாவது 23° வட அச்சமானது அதை வந்து கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்ப மண்டலமாகவும் இரு பிரிவுகளாக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30°. அதாவது வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து கிழக்கு சைடில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ் வரையிலும் ஏறத்தாழ எக்ஸ்டென்ஷன் அதாவது 30° தீர்க்க கோடுகள் இருக்கிறது. Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. Arunachal Pradesh இருக்கக்கூடியது வந்து ஈஸ்ட். ஈஸ்டில் 2 hours முன்னாடியே என்ன ஆகும், சன்ரைஸ் ஆகும். ஆனால் குஜராத்துக்கு வரும்போது 2 hours வந்து லேட் ஆகும். In order to avoid these differences, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் கால்குலேட்டட். இந்திய திட்டமானது நம்ம கணக்கிடுறதுக்கு எடுத்துக்கிறோம். The local time of the central meridian of India is the standard time of India. The local time of the central meridian of India is the standard time of India. India's central meridian is 82°30' east longitude. இந்தியாவோட திட்ட நேரமானது 82°30' east longitude. It passes through Mirzapur and roughly bisects the country in terms of longitude. The IST is 5.30 hours or 5.5 hours ahead of Greenwich Mean Time. அதாவது இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகையான 82°30' கிழக்கு தீர்க்க தல நேரமானது இந்திய திட்ட நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த தீர்க்க ரேகை எங்கே இருக்குதுன்னா மிர்சாப்பூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அலகாபாத்தில் இருக்குது. அது வழியாக செல்லும். அப்போது அந்த இந்திய திட்டமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5.5 hours முன்னதாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82°30' லாங்கிடியூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் 2 hours முன்னாடி சன்ரைஸ் ஆகிறனால நம்ம இந்த டிஃப்ரென்ஸ்க்கோசரம் வி கால்குலேட் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நெக்ஸ்ட், இந்தியா ஹேஸ் பீன் பொலிட்டிக்கலி டிவைடட் இன்டு 28 states and 9 union territory for administrative convenience. அதாவது இந்தியா வந்து 29 மாநிலங்களாகவும் 7 யூனியன் பிரதேசங்களாகவும் நம்மளோட நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. We have completed location and extension of India. Now we move on to major physiographic divisions of India. இந்தியாவோட முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். The majestic Himalayan peaks in the north, the beautiful beaches in the south,
The great Indian desert in the west and breathtaking natural heritage in the east make India a geographically vibrant, colorful and truly incredible country. அதாவது நார்த் சைடு பார்த்திங்கன்னா கம்பீரமான இமயமலை முகடுகள், தெற்கில் பார்த்திங்கன்னா அழகான கடற்கரை, மேற்கில் பார்த்தோம்னா இந்திய பாலைவனம், கிழக்கில் பார்த்தோம்னா புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தை கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாக இந்தியா இருக்குது. There is a varied natural of physiographic divisions in India, though the country has many landforms based on the major differences. It is divided into the following 5 physiographic division. இந்தியாவோட நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நில தோற்றங்களை இருக்கிறதுனால இந்தியாவோட இயற்கை அமைப்பு பார்த்திங்கன்னா 5 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். ஸோ வாட் ஆர் த மேஜர் physiographic divisions? Number 1, northern mountains. Number 2, northern plains. Number 3, peninsular plateau. 4, the coastal plains. 5, the islands. ஸோ northern mountainsன்னு பார்த்திங்கன்னாம்மா இயற்கை பிரிவுகளில் முதல் பிரிவு மவுண்டைன்ஸ், இமயமலைகள். ரெண்டாவது இந்திய சமவெளிகள். மூணாவது பார்த்தோம்னா தீபகற்ப பீடபூமிகள். 4th ஒன் கடற்கரை சமவெளிகள். 5th ஒன் ஐலாண்ட்ஸ்னா தீவுகள். ஸோ we move on to the first one, northern mountains. The northern mountains consist of the youngest and the loftiest mountain chain in the world. அதாவது இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வடக்கு மலைகள், நார்தன் மவுண்டைன். உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலை தொடர்கள். It was formed few millions years ago and formed by the folding of the earth's crust due to tectonic activity. இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவானவை. மேலும் இது எப்படி இருக்குன்னா, புவி மேலோட்டு பேர் இயக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகி உள்ளன. அதுதான் அந்த யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ். It stretches for a distance of 2500 km from the Indus Gorge. சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து 2500 கிலோமீட்டரும், அது எந்த சைடு இருக்குது, வெஸ்ட் சைடு, டு பிரம்மபுத்திரா கார்ஜ் இன் த ஈஸ்ட். பிரம்மபுத்திரா கார்ஜ் ஈஸ்ட் சைடு. அப்போ வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு வரையிலும் 2500 கிலோமீட்டர் இருக்குது. The width of the northern mountains varies from 500 km in the Kashmir to 200 km in Arunachal Pradesam. அருணாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்து குறைஞ்சிரும், குறுகி இருக்கும். இதே நார்தன் மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் வித்து அகலமாக இருக்கும். த பாமீர் நாட் பாப்புலர்லி நோன் அஸ் த ரூப் ஆஃப் த வேர்ல்டு. உலகின் கூரைன்னு சொல்லி எதை சொல்கிறோன்னா, த பாமீர் நாட், பாமீர் முடிச்சு, இஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் த ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏசியா. கனெக்ட் எதுக்கும் லிங்க் ஆகியிருக்குன்னா ஹிமாலயாஸுக்கும் ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏசியாவுக்கும். ஸோ நம்ம எதை ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோங்கிறது பாமீர் நாட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூப் ஆஃப் த வேர்ல்டு. From the Pamir, Himalayas extend eastward in the form of an arc shape. அது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு பாமீர் முடிச்சியிலிருந்து கீழ் நோக்கி ஒரு வில் போன்ற வடிவு, அதுதான் அந்த ஆர்க் ஷேப். The term Himalaya is derived from Sanskrit. It means the abode of snow. அதாவது ஹிமாலயாஸுங்கிறது சமஸ்கிருத மொழியில் இருந்து உருவானது தான் பனி உறைவிடம். பனி உறைவிடங்கிறது abode of ஸ்னோன்னு சொல்கிறோம். அப்போது த நார்தன் மவுண்டைன் தட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ கிரேட் வால் இஸ் grouped into 3 divisions.
அதாவது பெரு அரணா இந்தியாவோட பெரு அரண்கிறது எதுனா ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலயாஸ் வந்து நம்ம 3 வகைகளாக பிரிக்கிறோம். என்னென்ன டைப்ஸ் டிவிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், செகண்ட் ஒன் வந்து ஹிமாலயாஸ், தேர்டு ஒன் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாச்சல். The first one, Trans-Himalayas. The Trans-Himalayas, it lies to the north of the Great Himalayan Range. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இது வந்து எது வரையிலும் நார்த் ஆஃப் த கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். இட் லைஸ் இன் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் திபெட்டன் பிளாட்டோ. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்கும். ஆஸ் இட்ஸ் ஏரியல் எக்ஸ்டென்ஸ் இஸ் மோர் இன் டிபெட், இட் இஸ் நோன் ஆஸ் த திபெத்தியன் ஹிமாலயாஸ். இதோட எக்ஸ்டென்ஷன் அதிகமாக திபெத்தில் இருப்பதனால இது திபெத்தியன் மலைகள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்கிறோம். அதாவது திபெத்தியன் இமயமலை. The Trans-Himalayas are about 40 km wide in the eastern side and western intermix and about 225 kilometers wide in the central part. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து ஈஸ்டர்ன் சைடு பார்க்கும்போது 40 கிலோமீட்டர் தான் அதோட வித் இருக்கும். இதே நம்மளோடது சென்ட்ரல் பார்ட்டில் வரும்போது 225க்கு வித்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. They contained the Tethys sediments. Tethys sedimentsனால் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸில் கோண்ட்வானா லேண்ட் அண்ட் அங்காரா லேண்டுன்னு 2 பிரிக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பார்ட்டுக்கு பேர் தான் தெத்தீஸ். த ராக்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன்ஸ் கண்டெயின் ஃபாசில்ஸ் வியரிங் மெரைன் செடிமெண்ட்ஸ் விச் ஆர் அண்டர்லைன் பை டெரிட்டரி கிரானைட். அதாவது இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடல் அடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் பாறைகளாகும். இது வந்து என்ன ஆகுதுன்னா உருமாறிய பாறைகளாக மாறி அதிலிருந்து இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது. இட் has partially metamorphized sediments and constitutes the core of the Himalayan axis. The predominant range of Trans-Himalayans are ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரகோரம். அதாவது இதோட உருமாறிய படிவங்களாக இம்மலைத்தொடரின் மைய அச்சாக அமைந்திருக்கும் போது இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரகோரம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம்? த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு த ஹிமாலயாஸ். The Himalayas, it constitutes the core part of the northern mountains. It is an young-fold mountain. இது வந்து இதோட ஒரு கோர் பார்ட், நார்தன் பார்ட்டோட ஒரு பிரிவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் ஹிமாலயாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? யங் ஃபோல்டு மவுண்டெயின், இளம் மடிப்பு மலைகள். இட் வாஸ் ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் யுரேஷியா லேண்ட்மாஸ் இன் த நார்த் சைடில் யுரேஷியா லேண்ட்மாஸும் அண்ட் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் இன் த சவுத், தென்பகுதியில் வந்து கோண்ட்வானா லேண்ட்மாஸும் இருக்கும். த டெத்திஸ் சி ஃபவுண்ட் பிட்வீன் தீஸ் 2 landmass was uplifted by the compression and resultant landforms was the Himalayas. இது வந்து எப்படின்னா வடக்கு நார்த் சைடில் இருந்த அங்காரா நிலப்பகுதியும் தெற்கில் இருந்த கோண்ட்வாண்டோ ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதால் அந்த அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்தினால ஏற்பட்ட காரணமாக இடையில் என்னென்ன வந்தது? டெத்தீஸ்ன்னு கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ரேஞ்சஸ். இதனால் நமக்கு என்ன கிடைக்குது? பல மலைத்தொடர்கள். த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் ஆர்: Number 1, the greater Himalayas are the Himatri. Number 2, the lesser Himalayas are the Himachal. Number 3, the outer Himalayas are Sivaliks. Number 1, the greater Himalayas are Himatri. The greater Himalayas rise abruptly like a wall north of the lesser Himalayas. அதாவது இது வந்து இந்த பெரிய இமயமலைங்கிறது சிறிய இமயமலைக்கு
வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக இருக்கும். The Greater Himalayas are about 25 kilometers wide. அதோட width பார்த்தீங்கன்னா 25 kilometers. Its average height is about 6,000 meter. இதோட உயரம் வந்து 6,000 meter. The Greater Himalayas receive lesser rainfall as compared to the Lesser Himalayas. லெஸ்ஸர் ஹிமாலயாஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து மழையோட அளவு வந்து குறைவாக இருக்கும். அதாவது எதை கம்பேர் பண்ணும்போதுனா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் சிவாலிக்ஸ். ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் ஓவர் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆஸ் கம்பேர் டு த அதர் ரேஞ்சஸ் ஆல்மோஸ்ட். அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸோட மழை அளவு வந்து குறைவாக இருக்கும். இது வந்து எதை ஒப்பிடுறோம், நம்ம சிவாலிக் ரேஞ்சோடையும் லெஸ்ஸர் ஹிமாலயாஸோடையும் ஒப்பிடும்போது இதோட மலை அளவு வந்து மிகவும் குறைவாக இருக்கும்போது மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இப்பகுதியில் வந்து பௌதீக சிதைவு, அதுதான் ஃபிசிக்கல் வெதரிங் வந்து உள்ளது. ஆல்மோஸ்ட் ஆல் த லாஃப்டி பீக்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ரேஞ்ச். அப்போ உலகிலோட இந்த மிக உயர்ந்த சிகரங்கள் இமயமலையில் உள்ள இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் இருக்குது. த நோட்டபிள் ஒன்ஸ் ஆர் மவுண்ட் எவரெஸ்ட் 8,848 மீட்டர் and Kanchenjunga 8,586 meter. Mount Everest is located in Nepal and Kanchenjunga is located between Nepal and Sikkim. This range is the most continuous of all ranges. It is region of permanent snow cover, so it has many glaciers. Gangotri, Yamunotri and Siachen are some of them. அதாவது மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும் போகும்போது பார்த்தோம்னா இதில் வந்து பௌதீக சிதைவு ஏற்படுது. அதனால் நமக்கு மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இமயமலையில் இருக்குது. இம்மலைத்தொடர்களில் மிகவும் முக்கியமானவைன்னு பார்த்தோம்னா மவுண்ட் எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜங்கா. மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளத்துலேயும் கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே அமைந்திருக்குது. இது மற்ற மலைத்தொடர்களை தொடர்ச்சியாக மலைத்தொடர்களாக அமைத்துள்ளது. அப்போ இதில் நிரந்தரமான பனி சூழ்ந்து காணப்படுவதால் இங்கே வந்து நமக்கு கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன்கிற பனி ஆறுகள் காணப்படுகின்றன. Let us see the do you know. Himalaya is the home of several high peaks. However, it holds the record of having the maximum number of highest peaks among any mountains range in the world. Out of 14 peaks in the world, Himalayas holds 9. அதாவது இமயமலை வந்து பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்குது. எதனால் அப்படி இருக்குன்னா உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்கள் வந்து எங்கே இருக்குன்னா இமயமலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாச்சல். இட் இஸ் த middle range of Himalayas. Height of this range varies from 3,700 to 4,500 meter. Its width varies up to 80 kilometers. The major rocks of this range are slate, limestone and quartzite. இது இமயமலையில் மத்திய மலைத்தொடர். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்குது. இதோட உயரம் பார்த்தோம்னா 3,700 to 4,500 மீட்டர். இது வந்து வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன. This region is subjected to extensive erosion due to heavy rainfall, deforestation and urbanization. அதாவது நகரமயமாதல், காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக என்ன ஏற்படும்னா இரோஷன், மண்ணரிப்பு ஏற்படும். பீர்பாஞ்சல், தவளதார் and மகாபாரத் are the mountain ranges found in this part.
அதாவது இங்கே பீர்பாஞ்சல், தவளதார், மகாபாரத்துங்கிற மலைகள் இங்கே இந்த தொடரில், எந்த தொடரில் இருக்குது? லெசர் ஹிமாலயாஸ் தொடரில் இருக்குது. The major hill stations of the Himalayas are located in this region. இங்கே வந்து மிக புகழ்பெற்ற கோலை வாழிடங்கள் காணப்படுகின்றன. சிம்லா, மிசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிஹெட் அண்ட் டார்ஜிலிங் ஆர் த ஃபெமிலியர் ஒன்ஸ். இதெல்லாம் மிக முக்கியமான கோடை வாழிடங்கள். அடுத்து, the major passes in the Himalayas are Karakoram Pass, Jammu and Kashmir, Jojila Pass, Sipkila Pass, Himachal Pradesh, Bomdila Pass, Arunachal Pradesh, Nadula Pass and Jalapla Pass in Sikkim. Passes means the gap between two mountain ranges. ஸோ அதாவது கணுவாயின்னு சொல்கிறோம், அது ரெண்டையும் இணைக்கும் பாலமாக இருக்குது. அதே மாதிரி தான் த ஹைப்பர் பாஸ் விச் கனெக்ட் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் போலண்ட் பாஸ் இன் பாகிஸ்தான் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாசஸ் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். இந்த பாசஸ் எல்லாம் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாசஸ்கள். நெக்ஸ்ட்டு த அவுட்டர் ஹிமாலயாஸ், த சிவாலிக்ஸ். The Siwaliks extends from Jammu and Kashmir to Assam. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரையிலும் நீண்டிருக்கு. இட் இஸ் பார்ட்டிலி மேட் பை த டெப்ரீஸ் brought by the Himalayan rivers. இது வந்து இத்தொடர் வந்து ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனவை. The altitude varies between 900 to 1100 meters. அதாவது இதோட உயரம் வந்து 900லேருந்து 1200 வரையிலும் மாறி இருக்கும். ஆவரேஜ் எலிவேஷன் ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் 1000 மீட்டர். உயரம் வந்து 900 to 1100 மீட்டர் வேறுபட்டு இருக்கும். ஆனால் சராசரி உயரமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 1000 எடுத்துக்கிறோம். The width of the Siwaliks varies from 10 kilometers in the east and to 50 kilometers in the west. ஈஸ்ட் சைடு 10 kilometers வித்தாக இருக்கும், வெஸ்ட் சைடு 50 kilometers வித். இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். இது வந்து இந்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். அப்போ நம்ம விச் ரேஞ்ச் இஸ் டிஸ்கண்டினியூஸ்னா சிவாலிக் தான் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். த லாங்கிடியூனல் வேலிஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த சிவாலிக்ஸ் அண்ட் த லெசர் ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் டியூன்ஸ் இன் த வெஸ்ட் அண்ட் டவர்ஸ் இன் த ஈஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த ஐடியல் சைட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் ஆஃப் இன் திஸ் ரீஜன். அதாவது குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் இருக்கும். இவை கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா டியர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்ஸ் எனவும் அழைக்கப்படுது. இப்பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து வி ஹாவ் டு லிவ் இன் பர்டிகுலர் சிவாலிக் ரீஜன். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் த third one, Purvachal Hills. These are the eastern offshoot of Himalayas. இது வந்து இமயமலையோட கிழக்கு கிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பூர்வாச்சல். இட் எக்ஸ்டென்ஷன் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மயன்மார் வைல் அதர்ஸ் ஆர் இன்சைடு இந்தியா. மேக்ஸிமம் ஹில்ஸ் பூர்வாச்சலில் வந்து பார்டர் ஆஃப் மயன்மாருக்கும் இந்தியாவுக்கு இடையில இருக்கும். அதிகமான ஹில்ஸும் உள்ள வந்து இருக்கும். டாஃப்லார் ஹில்ஸ், அபோவ் ஹில்ஸ், மிஸ்மி ஹில்ஸ், பக்கை பம் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ், Tripura Hills, Mirkir Hills, Garo Hills, Khasi Hills and Jaintia Hills are the hills which are collectively known as Purvachal Hills. இங்கே அதிகமான இந்த ஹில்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு நம்ம சொல்கிறோன்னா பூர்வாச்சல் ஹில்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ so far the northern mountains over. So the northern mountains is divided into 3 categories. அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், தென் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாச்சல். அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஆர் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். தேர்டு ஒன் வந்து ஈஸ்டர்ன்
Himalayas or Purvachal. And the Trans Himalayas we have to divided into 3 category: Himatri, Himachal and Sivalik. The last one is Purvachal. Next we move on to importance of Himalayas. அதாவது இமயமலையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, ஹிமாலயாஸ் பிளாக்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் விண்ட்ஸ் அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கன மழையை கொடுக்கிறது. இட் ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். இது இந்தியாவோட துணைக்கண்டத்துக்கு ஒரு இயற்கை அரணாக இருக்கிறது. It is the source of many perennial rivers like Indus, Ganges, Brahmaputra, etc. வற்றாத நதிகளின் பிறப்பிடம் தான் இமாலயாஸ். அப்படி இருக்கும் போகும்போது என்னென்ன ஆறுகள்னு பார்த்தா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. The northern mountains are described as the paradise of tourists due to natural beauty. இது இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணங்களுக்கு ஒரு சொர்க்கமாக விளங்குகிறது. Many hill stations and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temples are situated here. கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி கோயில்களும் இமயமலை தொடரில் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் த மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா இமயமலையிலிருந்து கிடைக்கிறது. இட் ப்ரிவென்ட்ஸ் த கோல்ட் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ப்ரொடக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்டு. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் அந்த கடும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. ஹிமாலயாஸ் ஆர் ரீநோன் ஃபார் த ரிச் பயோடைவர்சிட்டி. இமயமலை பல் உயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றது.